வணக்கம் நண்பர்களே, MMTPT ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா கூடுவாஞ்சேரி மகாலட்சுமி நகர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு போகும்போது ஊரப்பாக்கம், அடுத்து பார்த்திங்கன்னா கூடுவாஞ்சேரி கிட்டே போகும்போது NPR கல்யாண மண்டபம் வரும். அதுக்கு ஒட்டி பார்த்திங்கன்னா ஒரு ரோடு லெஃப்ட்டில் ஈஸ்ட்டு பார்த்த மாதிரி ஒரு ரோடு வரும். இந்த ரோடு தான் அது 40 ஃபீட் ரோடு. எக்ஸாக்டாக நேராக 1 கிலோமீட்டருங்க. GS ரோட்லேருந்து 40 ரோடு ஸ்ட்ரெயிட் ரோடு பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி நியர்பை தான் வருது. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் 35 அடி ஃப்ரண்டேஜில் 1938 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஹவுசிங் லோன் போகிறவங்க கூட பார்த்தா அதை வச்சு ஒரு ஹவுசிங் லோன் கூட நம்ம ஈஸியாக போய்க்கலாம். 24 அடி ரோடுங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ரொம்ப ரேரு கிடைக்கிறது. 4500 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த லொக்கேஷனில் நீங்கள் என்கொயரி பண்ணி பாருங்கள். இப்போது என்ன ரேட்டு போயிட்டுருக்கு அப்படின்றது. நீங்கள் உள்ளே வந்துட்டு மகாலட்சுமி நகர் பார்ட் 7 எக்ஸ்டென்ஷன்லாம் போனால் கூட பார்த்தோன்னா 4500 ரூபாலாம் ஈஸியாக சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கரண்ட்டில் 4500 4800 எல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. மினிமம் 4300 வரைக்கும் பார்த்தோன்னா அங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தோன்னா வளைஞ்சு எல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஸ்ட்ரெயிட் ரோடு தாங்க நமக்கு 48 ரோடு ஸ்ட்ரெயிட் ரோடு நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வர்றதுக்கு. ஸோ இது பெஸ்ட்டு ப்ரைஸ். இதிலேருந்தும் பார்த்தோன்னா நெகோஷியபிள் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பாருங்கள், நேரில் வந்து ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அடுத்த கட்டமாக லோனுக்கு போய்ட்டுவிடும். அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டின்றதால நம்ம ப்ராப்பர்ட்டி ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணலாம். DTCP அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் வரும்போது தண்ணி வந்ததுங்க. ஃபஸ்ட்டு வெள்ளம் வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 வீட்டுக்கு மேலே வந்து தண்ணி வந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்த ஃப்ளட்டில் கூட பார்த்திங்கன்னா கீழே ஒரு 3 அடி நெருங்கி தண்ணி வந்ததுன்னு சொன்னாங்க. இனிமேல் ஒரு வேளை அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய கால வசதியெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நிறையா போட்டிருக்காங்க. ஸோ தண்ணி வரும். பட் நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வர்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து தண்ணி வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ மகாலட்சுமி நகரை நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி இந்த பக்கம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வரலாமா, இல்லை என்ன கண்டிஷன் இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்கள் சுற்றியுமே எல்லாருமே வீடு தாங்க. ஸோ நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா குடியேறி வரலாம். ஆல்ரெடி இருக்கிற வீடை டெமாலிஷ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை அதோட எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம். எந்த மாதிரி பண்ணலாம். வீட்டை நேரடியாக உங்களுக்கு நேரில் காட்ட முடியாது. ஸோ வீட்டை வந்து நேரில் வரும்போது மட்டும் காட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் லொக்கேஷன், அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற லொக்கேஷனையும் அதை இருக்கிற சரௌண்டிங் மட்டும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க உங்களுக்கு. ஸோ இந்த ஏரியா உங்களுக்கு பரிச்சயமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நேரில் வீட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.